படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் நல்லா இருந்துச்சு. படம் வேறு லெவல் ஜி, செம்ம படம், மாஸ் படம். அதாவது வந்து இனி வரும் தலைமுறையாச்சும் கரப்ஷன்றது வந்து ஒரு கெட்ட வார்த்தை அப்படின்னு வரட்டும், வர தலைமுறைக்காச்சும் ஒரு நல்லதை வந்து கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல ஒரு மெசேஜ் படம், நல்ல படம், வேறு லெவலில் வந்துருக்கு. நல்லா இருக்குண்ணா படம், நல்லா இருக்கு. பொலிட்டிக்கல் ஓட்டு நல்லா பண்ணோம், இல்லை இது சூப்பராக இருக்கு படம். சமனா நல்லா இருக்கு ப்ரோ, படம் நல்லா இருக்கு. இல்லை பாலிடிக்ஸ் பற்றி மீம் கிரியேட்டர்ஸ் பற்றி நல்லா எடுத்துருக்காங்க. ரொம்ப சகாஸ்டிக்காக இருக்குது படம், நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்ல படம் ப்ரோ. சூப்பராக இருக்கு, நல்லா தாங்க இருக்குது. பொலிட்டிக்கலை பற்றி என்ன சொல்லி எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, நம்ம இவ்வளோ நாள் இப்படி இருந்துட்டோமேன்ட்டு, அவ்வளோதான். வேறு எதுவும் நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குண்ணா. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. நல்லா இந்த காலத்துக்கு தேவையான நல்ல கருத்து ஒரு சொல்லியிருக்காரு ப்ரோ. எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க, எல்லாரும் அவங்க கையில் தான் சட்டம் இருக்குது, எல்லாமே அவங்க கையில் இருக்குது. அதை விட்டுட்டு அவங்க காசு வாங்குற அப்படி இப்படி குறை சொல்லுங்கிறாங்க. எல்லா மொத்த ஆட்சியும் அவங்க கையில் வச்சுட்டு எல்லாத்தையும் தப்பு பண்ணுங்கிறாங்க சொல்கிறாங்க. சூப்பராக இருக்குமா, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. லாஸ்ட் ஒரு 2 இயரில் நடந்த அரசியல் இதெல்லாமே சூப்பராக சொல்லியிருக்காரு. வேற லெவல், உண்மையாக சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக யோசிப்பாங்க, லஞ்சம் வாங்கக்கூடாது. மாறும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா ஃபர்ஸ்ட் படம் மாதிரி ஆக்ட் பண்ணல, நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது, சீரியஸாக குட் சப்ஜெக்ட், நல்லா இது சூப்பராக எடுத்துருக்காங்க. காமெடி, ஃபுல் காமெடி தான் ஜி, சீரியஸாக எல்லோரும் கலாச்சி விட்டுறாங்க. ஃபுல் பாலிடிக்ஸ் வத்து சைலண்ட் அவ்வளோ நல்ல பாலிடிக்ஸ் தான். ஸ்கூப் மாதிரி நல்லா தான் நடிச்சிருக்காங்க. இல்லை ரொம்ப சீரியஸாக போகுது, சீரியஸாக காமெடி பண்ணி நல்லா இருக்கு. நல்ல படம் ஜி, சம படம் ஜி. வரப்போகிற எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தால் கரெக்டான பொலிட்டிக்கல் படம். நல்லா இருக்கு, சூப்பர்ண்ணா. கிளைமேக்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. காமெடி பரவாயில்ல, காமெடியில் ஓரளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காந்தி சம்பத் அவர் நல்லா பண்ணிருக்காரு, நடுவில் நல்லா பண்ணிருந்தாரு. அது பார்த்தீங்கன்னா பாலாஜி அவர் ஆக்டிங் சூப்பர். ஃபைட்லாம் அவ்வளோ இல்லைண்ணா, ஆனால் நல்லா இருக்கும் படம். காமெடி ஜானர் தான், பட் நல்லா இருக்கும். சாங்ஸ் நம்ம நார்மலாக கேட்கறத விட வீடியோவோட பார்க்கும்போது நல்லா இருக்குது. மொபைல் நல்லா இருக்குது. இது ஃபுல்லாக வந்து இப்போ தமிழ்நாடு ஒரு அரசியல் தான். நல்லா இருக்குது மூவி. பிரபு சார் நல்லா டைரக்ட் பண்ணிக்கிறாரு. as well as பாலாஜி நல்லா ஆக்ட் பண்ணிக்கிறாரு. கங்க்ராச்சுலேஷன். கண்டிப்பாக இப்போ படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே கண்டிப்பாக யோசிச்சா தான் நம்ம தமிழ்நாடை காப்பாற்ற முடியும். கண்டிப்பாக ஓட்டு எல்லோரும் போடணும், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. ஃபைட்லாம் அவ்வளோ எதுவும் இல்லை, பட் நல்லா இருக்குது படம். இல்லை பிரதர், அதான் ஸ்டார்டிங்கில் தான் சொன்ன மாதிரி தான் படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. வெறும் வந்து ஒரு அரசியலை பற்றி கலாய்க்கிற படமாக மட்டும் இல்லை, பேசிக்காக அரசியல் பற்றி எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு படம் இருக்குது. ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்குது, அரசியலை பற்றி கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிற சீன்ஸ்லாம் இருக்குது. இருந்தாலுமே படத்தை தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ் அ சிட்டிசனாக அரசியல் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த படம் வந்து நீங்கள் தேட்டரில் பாருங்கள். கண்டென்ட் வைஸ் எக்ஸலண்ட்டு. ஆர்ஜே பாலாஜி சாரோட டைலாக்கு, ரைட்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் நல்லா எப்படி சொல்கிறது, ஒரு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஜி. வந்தீங்கன்னா நீங்கள் வெறும் அரசியலை கலாய்கிற மாதிரி சிரிச்சிட்டு மட்டும் போக முடியாது. த்ரூ அவுட் படம் நீங்கள் சிந்திக்கிற மாதிரி இருக்குது. இல்லை ஃபைட்லாம் பெருசாக இல்லை ஜி. ஆக்சுவலாக காமெடியன் ரோலை மட்டும் பண்ணுறாரு ஜி. நீங்கள் சும்மா காமெடியன்னு சொல்லிட்டு அப்படியே 40 பேர் அடிக்கிறது அந்த சீன்லாம் இல்லை ஜி. ரொம்ப டீசெண்டாக ரொம்ப அழகாக போயிருக்கு படம். நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் வந்தீங்க, ஒரு 2.5 மணி நேரம் உட்காந்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சமுதாயத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை கேட்டுட்டு போன மாதிரி இருக்கும். அவ்வளோதான். நல்லா இருக்குண்ணா. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து எப்படி யங்ஸ்டர்ஸ்க்கு எப்படி இது கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நல்ல கான்செப்ட் நல்லா இருக்குது. என்ஜாயும் பண்ணலாம். ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸில் ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து பார்க்குற மனம், ஏன்னா அவங்க தான் ஓட் போட போகுதுன்னு. ஸோ நெக்ஸ்ட் எலெக்ஷன் வரப்போ இந்த படம் பார்த்துட்டு ஓட் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ நல்ல படம் தான். காமெடி இருக்குது, எல்லாமே இருக்குது. காமெடி இருக்குது, அப்பா பையன் சென்டிமெண்ட் இருக்குது. கடைசியில் சாங்ஸ் வந்து 2 சாங் தான். ஒரு ரீமேக் சாங்கு, ஒன்று பிரியா ஆனந்தும் ஆஜய் பாலாஜி சாங், அதுவும் நல்லாயிருக்கு. விஷுவல்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. இது வந்து பாட்டு வந்து பழைய பாட்டு ரீமேக் சாங் வந்து அப்படியே படத்தோடு போகிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரே ஒரு ரொமான்டிக் சாங் மட்டும் டெல்லியில் போய் எடுத்துருக்க மாதிரி இருக்கும். அது நல்லாயிருக்கும். ஜி, நம்மளோட தமிழ்நாட்டு அரசியலை கிழிச்சு தொங்க விட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக யோசிக்கணும், அவர் சொல்கிறத யோசிப்போம். காசு நாங்கள் எப்போயுமே வாங்கினது இல்லைங்க. காசு வாங்குறவங்களுக்குலாம் இது வந்து ஒரு நல்ல மெசேஜ். ஓட்டை விற்கக்கூடாதுன்றதுக்கு இது ஒரு நல்ல மெசேஜ். ஃபைட் சீன் மாதிரி ஒன்று வரும், ஆனால் ஃபைட்லாம் இருக்காது. ஃபைட் எதுவும் கிடையாது. எந்த மாதிரினா அதான் ஓட் போடுறப்போ யோசிச்சு போடணும், யாருக்கு போடுறோம், எந்த மாதிரி கட்சி நம்மளுக்கு தேவை, அதெல்லாம் யோசிச்சு போடணும். இதை பார்த்துட்டா அது அவங்க கையில் தான் இருக்குது. நான் இது வரையும் வாங்கினதில்லை ப்ரோ, அப்படிலாம் வாங்கக்கூடாது யார்ட்டு. இது வரைக்கும் டூரன் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க.